அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றும் நாம் தொடர்பாடல் ஊடக கற்கை எனும் பாடப்பரப்பில் ஒரு காணொலி வழியாக உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய குழுவில் வழங்கப்பட்ட பயிற்சிகளுக்கான விளக்கங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பிள்ளைகள், முதலாவது வினா, குறித்த ஓர் அரசியல் கட்சி தமது ஆதரவாளருக்கு விளக்கம் அளிக்க தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தது. இது பிரபல மைதானம் ஒன்றில் இங்கு வெளிப்படுத்தப்படும் தொடர்பாடல் வகையாக குறிப்பிடக்கூடிய கேட்கப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் பிரச்சாரம் மைதானம் என்று சொல்லி வரக்கூடிய பிள்ளைகள் நாங்க ஆன்சர் எங்களுக்கு வழங்கணும். அது ஒரு பொது சில தொடர்பாடல். நீங்க படிச்சிருப்பீங்க, தொடர்பாடல் வகைகள் மொத்தமாக 6 இருக்குது. அப்ப அதுல இது பொது சில தொடர்பாடல். தேர்தல் பிரச்சாரங்கள், மைதானங்கள், இசை நிகழ்ச்சிகள், மாநாட்டு மண்டபங்கள்லாம் பொது சில தொடர்பாடல சம்பந்தமா இருக்கு. சோடி தொடர்பாடல் என்பது நீங்க இப்ப 5 பேர் பேசிக்கொண்டிருக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு 2 பேர் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க சோடி தொடர்பாடல்னு சொல்றோம். இது ஆளடை தொடர்பாடல்னு இருக்க வரைக்கும். பேசுற தொடர்பாடல்னு சொல்றது எண்ணற்ற பெருநர்களை அடிப்படையாக வச்சு மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பாடல் தான் பேசுற தொடர்பாடல். மெய்நிகழ்னு சொல்லக்குள்ள இணையத்தை அடிப்படை வச்சு மேற்கொள்ளக்கூடியது. ஆளுள் தொடர்பாடல் என்பது ஒருவர் தன் மனதோடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பாடல் வகையாக காணப்படுகின்றது. இரண்டாவது வினா, பொதுசில தொடர்பாடல் பற்றிய பொருத்தமற்ற பண்பு. இங்க வந்துட்டு பின்னூட்டல்கள் உச்ச அளவில் வெளிப்படும் சொல்றது பொருத்தமற்ற பண்பு. பின்னூட்டம் எங்களுக்கு உச்ச அளவில் வெளிப்படுறது இங்க எதிர்பார்க்க எங்களால முடியாது. அதிக அளவு தொழில்நுட்ப கருவிகள் பயன்படும். பெறுநர் பல்வேறு சனக்குழுவினராக இருப்பாரு. தொடர்பாடனர் பெறுநர் பார்வை கட்டிய தூரத்தில் இருப்பாங்க. தொடர்பாடல் குரல் பெறுநருக்கு கேட்குமானா நிற்க முடிய மாட்டுச்சு. எனவே 16க்கு ஆன்சர் மூன்றாவது. மூன்றாவது வினா, பொதுசில தொடர்பாடலுக்கு பொருத்தமான உதாரணம். பொதுக்கூட்டங்கள், இசை நிகழ்ச்சிகள், மாநாட்டு மண்டபங்கள், அதே போன்று பொது நிகழ்ச்சிகள். இதுல வீட்டு கலந்துரையாடலும் காரியாலய ஒன்றுடன் வரமாட்டுச்சு. எனவே அதுக்கு ஒன்றாவது ஆன்சர். 18வது, பொதுசன பப்ளிக் கம்யூனிகேஷன் தொடர்பாடலின் பணிகளில் இணைந்திரானது. குறித்த நோக்கத்திற்கு மக்களை தூண்டுவதாக இருக்கும். பிரதிமைகள்னா இமேஜ் தான் பிரதிமைகள் சொல்றாங்க. பிரதிமைகளை தோற்றுவிக்க முடியும். குறித்த விடயம் தொடர்பிலான தெளிவு பெறக்கூடிய இருக்கும். யாதாயினும் ஒரு கருத்தை தோற்றுவிக்க முடியும். எனவே குறித்த சில பிரிவினரின் அவதானத்தை மாத்திரம் சொல்றீங்க ஒரு இணைந்திராத அம்சமாக காணப்படுகின்றது. 19வது வினா, பிரதான வெகுசன தொடர்பாடலுக்கான ஊடகங்களாக. அப்ப ஊடகங்களை நாங்க அச்சு ஊடகங்கள், இலத்திரனியல் ஊடகங்கள் அல்லது மின்னியல் ஊடகம் அல்லது மின்னணு ஊடகம் சொல்லி பிரிக்கலாம். அச்சு ஊடகம் செல்லக்குள்ள பத்திரிகை, அதே போல புத்தகம், சஞ்சிகை காணப்படுகின்றது. எலக்ட்ரானிக் மீடியாவுக்குள்ள இந்த தொலைக்காட்சி, வானொலி காணப்படுகின்றது. எனவே 5வது வரி. வெகுசன தொடர்பாடலானது ஏனைய தொடர்பாடல் வகையிலிருந்து வேறுபடுவதற்கான காரணம் அது தொழில்சார் தன்மையிலாகும் அல்லது வான்மையிலான சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊடக நிறுவனத்தோட ப்ரொஃபஷனலாக ஒரு தொழிலுக்காக என்ன செய்வாங்க, வேலை செய்யக்கூடிய தான் வான்மையிலாளர்னு சொல்றாங்க. எனவே அதுக்கு 5வது ஆன்சர். அடுத்த வினா, வெகுசன ஊடகம் தொடர்பில் பொருத்தமற்ற கூற்று. செய்திகள் எப்போதும் மேலிருந்து கீழாக எடுத்துச் செல்லப்படும் என்பதே இதுக்கு பொருத்தமற்ற கூற்றாக காணப்படும். 22வது, வெகுசன ஊடகத்தின் பெறுநர்கள் வேறுபட்ட பண்பினர் இருப்பார். பெறுநர் ஒருத்தருக்கு அறிய முடிய இருக்கு. பெறுநர் பலவிதமானவர்கள் அறிப்பாங்க. இனத்தால, மதத்தால, வயது மட்டத்தால, அறிவு மட்டத்தால, பால்நிலையால இப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, வேறுபட்ட ஒருத்தராக தான் இருப்பாங்க பெறுநர்கள். பெறுநர்களாக செயற்படுபர்னர், செயற்படாபர்னர் சொல்லி பிரிக்கலாம். செயற்படுபர்னர் ஊடகங்களோட அடிக்கடி என்ன செய்வாங்க, ஒரு டச்சோடு இருப்பாங்க. ஊடகத்துல நல்ல விதமான விஷயங்கள் போகக்குள்ள அதுக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க. எதிரான விஷயங்கள் போகக்குள்ள அதுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டக்கூடியவங்க இருப்பாங்க. செயற்படுபர்னர்கள் இவங்களுக்கு என்ன, ஊடகத்தை பத்தி எந்த விதமான ஆஹ் கவலையும் இல்லை. ஊடகத்துல போற எல்லாமே சரின்னு சொல்லக்கூடியவங்க தான் இவங்க செயற்படாபர்னர். அடுத்த வினா, ஹப் மாதிரியின் தொடர்பட்டவர். ஹப் மாதிரி சொல்லக்கூடிய ஹைபர்ட், அன்கிரைட், போன், இந்த 3 பேரோட லேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் வச்சுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுதான் நிச்சயப்படுது அந்த ஹப் மாதிரியுடைய உங்களுக்கு உருவாக்கப்பட்டி. எனவே அந்த 3 பேரும் படியாக வரும். இறுதியாக, யாதாயினும் ஒரு காரணத்திற்காக ஊடகத்துக்கு அதிக அதிகாரத்தை வழங்குவது ஹப் மாதிரியில் எவ்வாறு அளிக்கப்படும்? அது ஊடக விஸ்திரம் என்று சொல்றாங்க. ஒரு செய்திக்கு என்ன செய்யறாங்க, அதிக அதிகாரம் அல்லது அதிக முக்கியத்துவம் கொடுத்தா நாங்க ஊடக விஸ்திரம் என்று சொல்றோம். ஊடக திரிவுன்னு சொல்றது யாதேனும் ஒரு காரணத்துக்காக ஒரு செய்தியை நாங்க மாற்றுவது, திரிவடை செய்வதுதான் ஊடக திரிவுன்னு சொல்றாங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம்.